இப்போ நம்ம ராசி மண்டலத்தில் இந்த சூரியன் சுத்த ஆரம்பிக்கிறார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வரிசையாக சுற்றிட்டு வர்றார். அப்போ ஃபஸ்ட்டு அவர் மேஷ ராசியில் சுற்றும்போது அந்த ஏரியா ஆண் தன்மையுள்ள ஏரியாவாக இருக்குது. அடுத்த ராசியில் அவர் சுற்றும்போது பெண் தன்மையுள்ள ராசியாக இருக்குது. அதனால தான் நமக்கு சிவனை அர்த்தநாரீஸ்வரராக, பாதி சிவன் உடம்பு பாதி பார்வதி உடம்பு அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவையே பெண்ணுக்கு ஈக்குவல், ஆணுக்கு ஈக்குவல் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கடகத்துக்கு குரு வரும்போது நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்துடுவார். அப்போ நம்ம சந்திரனுக்கு பக்கத்தில் வந்துடுவார். அப்போ குருவை ஒரு 63 நிலாக்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு நிலாக்கு பேர் தாரை. அந்த தாரை நம்ம சந்திரனோட ஈர்ப்பு விசையில் சந்திரனை சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குரு அப்படி கடகத்திலேருந்து இங்கே போயிடுவார், சிம்மம் போய் கன்னி போய் அப்படியே போயிட்டு வருவார். அடுத்து அவர் சுற்றி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும் இந்த கடகத்துக்கு வர்றதுக்கு. அதுக்குள்ளே இந்த கதையைத்தான் நம்ம க்ரீக்கில் ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காங்க. அந்த ட்ரோஜன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க வாசல்ல, உள்ள கதவு திறக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதை போகுது. இப்போ இந்த தாரை இந்த சந்திரனை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது சந்திரனுக்கு அந்தளவு ஈர்ப்பு விசை இல்லை. சூரியனை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு வரும் பொழுது அவங்க அந்த தாரை அப்படிங்கிற அந்த பெண் உருவத்திலிருந்து புதன் அப்படிங்கிற ஆண் உருவத்துக்கு ஆண் பிளானட்டாக ஆயிடுறாங்க. இப்போ இந்த சூரியனோட புவி ஈர்ப்பு இதில் ஈர்க்கப்பட்டு அவங்க ஒரு குட்டி கிரகமாக சுற்ற ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட சூரியனை.